காட்சி 3. கட்டுமான போராட்டம். அமைச்சர்கள் மற்றும் கட்டுமான நிபுணர்கள். ஒரு நொடிக்கு 200,000 கன அடல நீர் பாயும் காவிரியின் மேல் அணை கட்ட பெரிய முயற்சிகள் தேவைப்படும். ஆம், பொன்னி நதியின் பலத்த நீரோட்டமும் அதன் வேகமும் பெரும் தடையாக இருக்கும். அதற்கு தற்காலிக கால்வாய்களை உருவாக்கி கட்டுமான பகுதிக்கு வரும் நீரின் அளவை குறைக்க வேண்டும். நல்லது. மழைக்காலத்தில் கட்டுமானத்தை தொடர்வது கடினமாயிற்று. அதோடு ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் தேவைப்படுவர். நீர் மேலாண்மை மற்றும் வேளாண் வளத்தை உயர்த்தும் திட்டம் என்பதால் மக்கள் தன்னார்வத்துடன் நம் வீரர்களோடு இணைந்து பங்கேற்பார்கள். அதோடு தூர இடங்களில் இருந்து பெரும் அளவில் கற்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உண்மைதான். பெரும் கற்களை யானைகள், சக்கரவண்டிகள் மற்றும் சறுக்கி இழுக்கும் மரத்தளங்கள் மூலமாக நகர்த்தி கொண்டு வரலாம். ஆகட்டும், நீர் அழுத்தத்தை தாங்கும் கோணத்தில் கற்களை அமைப்பது நுணுக்கமான கலை. ஆம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நதிக்கரையில் பெரிய பாறைகளை பதித்து சாய்தளமான நிலத்தை சமப்படுத்த வேண்டும். ஆமாம், அது மட்டும் போதாது. சுண்ணாம்பு, களிமண், கருவெல்லம் போன்ற கலவைகளை பயன்படுத்தி சிறப்பான ஒரு பிசினை தயாரித்து அதனை கொண்டு கற்களை ஒன்றோடு ஒன்றை இணைக்க வேண்டும். சிறப்பு. வாருங்கள், மக்களும் நம் காவலாளிகளும் கற்களை இழுத்து வருவதை பார்வையிட்டு வேலையை துரிதப்படுத்துவோம். இன்னும் ஒரு அடி, நகர்த்துங்கள், நகர்த்துங்கள். இந்த கற்கள் இவ்வளவு கனமாக இருக்கிறதே. எப்படி இவை அனைத்தையும் கொண்டு சென்று அணையை கட்டப்போகிறோமோ தெரியவில்லை. நம் பிள்ளைகளுக்காகவும் நிலத்திற்காகவும் மன உறுதியுடன் நம் அனைவரும் இதை செய்தாகத்தான் வேண்டும்.